ஒரே ஒரு சீக்ரெட் சொல்றேன். இந்த நேர்கோட்டு பயணத்திலிருந்து மேல் நோக்கிய பயணம் தொடங்குதல் தான் குண்டலினி யோகம். ஏன்? மூலாதாரத்தில் நிற்கிற உங்களுடைய ஜீவ சக்தி கீழே நிற்கிறது மூலாதாரத்தில். அதுலேருந்து அது மேல் நோக்கிய பயணத்தை எடுத்துக்கொண்டு மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுக்தி, ஆக்ஞா அப்படின்னு துரியம், துரியாதீதம் என்று பிளேன் டேக் ஆஃப் ஆயிடுத்து. இதுவரையில் நேர்கோட்டு பயணத்தை மேற்கொண்டு வந்த அந்த ஜீவன் இப்போது மேல் நோக்கிய பயணத்தை தொடங்கிவிட்டது என்பதற்கு அடையாளம் ஜீவசக்தி நேர்கோட்டு பயணத்தில் செலவிடப்படாமல் மேல் நோக்கிய பயணத்தில் செலவிடப்பட்டால் அந்த மார்க்கத்தின் பெயர்தான் குண்டலினி யோகம். ஏன்னா அது 6 சக்கராசம் கீழே இருந்து மேலே கடந்து கொண்டு வருகிறது. மேல் நோக்கிய பயணம், பிளேன் டேக் ஆஃப் ஆகுது. இப்போ டெக்னிக்கலா பார்த்தா மூலாதாரம், சுவாதிஷ்டானம்ங்கிறதுலாம் வேற ஒண்ணுமே கிடையாது. சாப்பிட்றதுலாம் ஆசையா இருக்கிறது, பிள்ளை பெற்றுக்கிறது. மன்னிச்சுங்க, இதை தாண்டி வேற காரியம் செஞ்சவாளே உலகத்தில் கிடையாது. 90% சாப்பிட்றது, பிள்ளை பெற்றுக்கிறது. அதுக்கு மேல என்ன பண்ணினார்? இந்த உலகத்தில் பிறந்து மனைவி மக்களோட வாழ்ந்து வெறும் செத்து போறது அப்படின்னா வேற என்ன இருக்கு? ஆடு மாடும் அதே தான் பண்றது, கோழியும் அதே தான் பண்றது, சிட்டுக்குருவியும் அதே வாழ்க்கை தான் பண்றது, பாம்பு கூட தான் குட்டி போடுறது. அப்படியே பாட்டுக்கு பரம்பரையா போயிட்டு இருக்கு. இனவிருத்தி தின்னுதல், இனவிருத்தி செய்தல்ங்கிறது தான் குண்டலினி மூலாதாரத்திலும் சுவாதிஷ்டானத்திலும் நிற்கிற நிலை. சுவாதிஷ்டானம்னா டெக்னிக்கலா சொல்லி ரொம்ப பல பேர் கஷ்டம். சுவாதிஷ்டானம், நீ எதிலிருந்து புறப்பட்டாயோ அந்த இடம். நீ எதிலிருந்து புறப்பட்டாய்? தாய் தகப்பன் காமத்திலிருந்து புறப்பட்டாய். நீ தாய் தகப்பனுடைய காம இச்சையிலிருந்து தான் உலகத்தில் புறப்பட்டாய். சுவாதிஷ்டானம், எதிலிருந்து புறப்பட்டாயோ அந்த இடம், அதான் சுவாதிஷ்டானம். இப்போ மூலாதாரம்ங்கிறது டைஜஸ்டிவ் சிஸ்டம். பசி, சாப்பாடு, அத்தை சாப்பிடலாமே. சில பேர் பாருங்க விவரமா சொல்லுவா சாப்பாட்டு. நீங்க மதுரை போனேன்னா அந்த இருட்டில் ஒரு தெரு ரைட்டில் திரும்ப பாருங்க, கோயில் பக்கத்தில் அங்கே ஒரு பஜ்ஜி போடுவான் பாருங்க. இதுக்காக மதுரைக்கு போகுமே. மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயில் போயிட்டு வரலான்னு சொல்ல மாட்டான். பஜ்ஜி சாப்பிட்றதுக்கு ஒரு பிறவியா? எங்கே என்ன சாப்பிட கிடைக்கும்னு ஒரு ஐடியா போட்டு பிளான் போட்டு யோசனை சொல்லிகிட்டே இருப்பான். மூலாதாரம், அவனுடைய குண்டலினி மூலாதாரத்தில் நிற்கிறதுன்னு அர்த்தம். சுவாதிஷ்டானம்னா என்னன்னா லைஃப்பில் எப்படியெல்லாம் செக்ஸை அனுபவிக்கலாம், என்னென்ன மாதிரியெல்லாம் செக்ஸை அனுபவிக்கலாம், இதை பற்றியோ யோசிச்சுட்டு இருக்கிறான். சுவாதிஷ்டானம். இதை ரெண்டையும் தாண்டி எடுத்து குண்டலினி அப்படின்னா மணிப்பூரகம். என்ன இது? என்னடா லைஃப்? பிறந்தோம், இருந்தோம், திரும்பி திரும்பி இதே மாதிரி. இது என்னது? இது சாப்பிட்டோம், பிள்ளை பெற்றோம்னா இதான் லைஃப். இதுக்கு மேலே இஸ் தேர் எனிதிங் சம்திங் அபார்ட் ஃப்ரம் திஸ்? இதை தவிர தாண்டி ஏதானு இருக்கா? அந்த கொஸ்டின் பிறந்துட்டாலே யூ ஆர் இன் மணிப்பூரகம். அதுலேருந்து அதுக்கு என்ன வழி? அது யார் சொல்லியிருக்கா? அது எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கா, 10 பேரை ஷேர் பண்ணிக்கிறேன். அநாகதம். அதை நீ அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? அந்த லைஃப் ஸ்டைலை பின்பற்ற ஆரம்பிச்சிட்டியா? ஒரு யோகிக்குரிய வாழ்க்கை முறை வந்துடுத்தா? விசுக்தி, அபிரமிதமான சுத்தத்தில் நீ இருக்கிறாய். அதன் பிறகு உன் உத்தரவுக்கு உலகமே கீழ்பட்டாக வேண்டும். நீ என்பது எங்க இருக்கிறாய்னா 2 புருவ மத்திக்கு. சயின்ஸ் படி அது உண்மைதான். இந்த தாட் ப்ராசஸ் இப்படி ஓடி இந்த இடத்துல சல்லடையாகி இது வழியா தான் வெளியில வரும் ஒருவருக்கு. அந்த பகுதியில் உன்னுடைய அந்த ஆத்மா வலிமையுடையதாக நிற்கிறது என்றால் நீ ஆக்னிக்கு வந்திருக்கிறாய். நான் உடம்பல்ல, நான் உடம்புக்கு அப்பாற்பட்டவன் என்ற உணர்வை பெற்றுவிட்டால் நீ உடம்பை கறந்து இந்த கூரை மேலே ஏறி உட்கார்ந்துக்கிற. துரியம், இது வெறும் கூரை. இந்த கூரைக்குள்ள நான் உட்கார்ந்துருந்தேன், பிறவியின் போது இந்த கூரைக்குள்ள பிறந்துட்டேன், ஆனா இது வெறும் கூரை, நான் இந்த கூரைக்கு மேலே ஏறி உட்கார்ந்துக்கணும் அப்படின்னு நான் என் உடம்புக்கு மேல் உட்கார்ந்து கொள்ளுதல் துரியம், துரியாதீதம். இப்ப என்ன போச்சு? நேர்கோட்டு பயணத்திலிருந்து மேல் நோக்கிய பயணம் அவர்களுக்கு தொடங்கிவிட்டது. அவங்க திங்கிங், அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ், அப்புறம் அவங்க பழகுகிற முறை, அவங்க மற்றவர்களிடத்துல காட்டுகிற அன்பு எல்லாமே மாறுதலாக இருக்கும். நாம் இருக்கிற மாதிரி இருக்காது. இப்போ நாம் ஒருத்தட்ட ஏதோ ஒரு அன்பு காட்டுறோம்னு சொன்னால் ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு உள்ள இருக்கும். ஒன்றும் இல்லைன்னா பயமானும் இருக்கும். பஸ்ஸில் ஒருத்தன்ட்ட கேட்டான், சார் உங்களுக்கு யாராவது ஆளுங்கட்சியில் வேண்டியவங்க இருக்காங்களா சார்? இல்லையே. பேட்ட ரவுடி யாராவது உங்களுக்கு ஃப்ரெண்டா சார்? இல்லையே. காவல்துறையில் உங்கள் உறவுக்காரங்க யாராவது போஸ்டில் இருக்கிறாங்களா சார்? இல்லைப்பா. ஏன் தான் இப்படி கேள்வி கேட்குறேன்? நீங்கள் எந்த வகையிலையாவது சொசைட்டியில் பெரிய மனுஷனா சார்? ஒன்றும் இல்லைப்பா, நான் ஆர்டினரி ஆள்னா. நாயே காலை எடுறேன், 5 நிமிஷமாக என் காலை மிதிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இதை கேட்கறதுக்கு முன்னாடி இவ்வளோ கன்ஃபார்ம் பண்ணிட்டான். ஒருவேளை ஏதாவது பவரில் இருந்துட்டானா நமக்கு எதுக்கு வம்பா போயிட்டா என்ன பண்ணுறது அப்படி. குறைஞ்சபட்சம் பயமான ஒருத்தர் காட்ட மேலே காட்டுற மரியாதைக்கு பயமான ஒரு காரணம். சார் ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் சொல்கிறார் குட் மார்னிங் அப்படின்னு. அவர் ரிட்டையர்ட் ஆகி 2 நாள் ஆச்சு.
ரிட்டையர்டாகி 2 நாள் முதலியே சொல்லப்படாதா? ஒரு குட் மார்னிங் வேஸ்ட்டாக போயிடுது. அப்போ ஒரு குட் மார்னிங் கூட பவரில் இருந்தால் தான் போடணுமே ஒழிய ரிட்டையர்ட் ஆகிட்டா போடப்படாதுன்னு நினைக்கிறேன். யோசிச்சு பாருங்க. we expect something from them. ஏதோ ஒரு எதிர்பார்ப்பின் காரணமாகவே உறவுகளை அமைத்துக் கொண்டு போகிறோம். நீங்க மெய்ஞானிகளோட பழகி பாருங்க. உங்களிடமிருந்து எதையுமே எதிர்பாராமல் எல்லாவற்றையும் தருவதற்கு தயாராக இருப்பதுதான் ஒரு ஞானியின் லட்சணமே. they don't expect anything from you. நீ எனக்கு குட் மார்னிங் போட்டியா, நீ எனக்கு வணக்கமானு சொன்னியா, நீ என்ன எது பத்தியுமே அவள் கவலைப்படுறதே கிடையாது. நீ என்ன கும்பிட்டியா கும்பிடலையாங்கிறத பற்றி அவளுக்கு ஒன்றும் கவலையே கிடையாது. என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், ஞானிகளில் ஒரிஜினல் டூப்ளிகேட்லாம் நிறைய வந்துவிட்டே சார், எந்த மாதிரி ஞானியை கும்பிடலாம், எந்த மாதிரி ஞானியை கும்பிடப்படாது, ஏதாவது இலக்கணம் இருக்கா அப்படின்னா. ரொம்ப சிம்பிளாக ஒரு இலக்கணம். என்ன? தன்னை கும்பிட வேண்டும் என்று எவன் எதிர்பார்க்கவில்லையோ அவனை கும்பிடலாம். என்னை ஏன் கும்பிடவில்லை என்று யாராவது கேட்டால் அவனை ஜென்மத்துக்கும் கும்பிடக்கூடாது. நீ என்ன கும்பிடுறியா கும்பிடலையாங்கிறத பற்றி எனக்கு கவலையே கிடையாது. ஐ எம் ரெடி டு சப்போர்ட் யூ, ஐ எம் ரெடி டு ஹெல்ப் யூ அப்படின்ற அந்த மென்டாலிட்டி இருந்தால் தான் இஸ் எ ரியல் குரு. நீ என்ன ஏன் கும்பிடலன்ற, நீ கும்பிட்டேங்கிறத பற்றிய பிரகையே எனக்கு இருக்காது. நீ என்ன கும்பிடுறியா கும்பிடலையாங்கிறத பற்றி எனக்கு என்ன கவலை. ராமானுஜர் கோஷ்டியோடு எழுந்தருளுகிறார் ஸ்ரீரங்கத்தில் ஒரு முறை. கோஷ்டினா அவருடைய எல்லா அடியார்களோடும் ராமானுஜர் போய் கொண்டிருக்கிறார். ராமானுஜரை விட மூத்தவர் பெரிய நம்பிகள். இன்னும் சரியா சொல்ல போனா ராமானுஜருடைய குரு ஆளவந்தார் அப்படிங்கிறவற்றை முழுமையாக வித்தை பயின்றவர் பெரிய நம்பிகள். பெரிய நம்பிகள் தான் ராமானுஜருக்கே பாடம் நடத்தியிருக்கார் பல விஷயத்துல. சில விஷயங்கள்ல அவர் மாஸ்டர் அவருக்கு. அந்த பெரிய நம்பிகள் அப்படி வீட்டை விட்டு வெளியே வர்றார். அப்படி வீட்டை விட்டு வெளியே வருகிற போது ராமானுஜர் தம்முடைய கோஷ்டியோடு ஸ்ரீரங்கத்தில் நடந்து போறார். பெரிய நம்பிகள் விழுந்து சேவிச்சுட்டார். வயசுல பொசிஷன்ல இவருக்கு ஒரு வாத்தியார். அப்படி இருக்கும்போது பெரிய நம்பிகள் போய் ராமானுஜர் கோஷ்டியோடு வரும்போது விழுந்து கும்பிடலாமோ? விழுந்து கும்பிட்டார். விழுந்து கும்பிட்டதை கொஞ்சம் கூட சட்டையே பண்ணாம ராமானுஜர் பாட்டுக்கு அவர் பாட்டுக்கு போயிட்டே இருந்தார். கூட வந்த சிஷ்யர்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்தது. எப்பவுமே மகான்கள் சரியா இருந்தாலும் சிஷ்யர்கள் அவளை பாடாப்படுத்துவான். இவன் அவங்கள கும்பிடல, அவன் உன்னை கும்பிட்டான், அவன் கும்பிடாம போயிட்டான், அவன் அத்தை பண்ணிட்டான் இத்தை பண்ணிட்டான். நம்ம வாழ்க்கையில் ரொம்ப கெட்டிக்கார். மகான்களா நீடிக்க விடுறது இல்லைன்னு சொல்லியே பல பேர் சிஷ்யால போய் ஜாயின் பண்ணி விடுறது. அவள் எல்லாத்தையும் விட்டுவிட்டு எங்கேயோ போய் உட்காந்துருப்பா. அவளுக்கு போய் கண்டதையும் கொடுத்து எல்லாம் பண்ணி அவளை லௌகிக்கமாக இழுத்து என்ன பண்ண முடியுமோ அத்தனை பேரையும் நம்மளால் பண்ணிவிடுவோம். ராமானுஜர்கிட்ட சொல்றான், என்ன இருந்தாலும் இது தப்பு அப்படின்னா. எது தப்பு? பெரிய நம்பிகள் சேவிச்சார், நீங்க எப்படி அதை அனுமதிக்கலாம்? பெரிய நம்பிகள் உங்களை விட பெரியவர், வயசுல பெரியவர், தகுதியில பெரியவர். நீங்க வரைச்சே உங்களை அவர் விழுந்து கும்பிட்டு சேவிச்சார், நீங்க வாண்டாமல் ஒரு வார்த்தையானு சொல்லியிருக்கப்படாதா அப்படின்னு. அப்ப ராமானுஜர் சொன்னார், அவர் என்ன கும்பிடலடா, என்னை கும்பிட்டதா நான் நினைக்கவும் இல்லை. பின்ன என்னன்னா, பெரிய நம்பிகள் ஆளவந்தார் கோஷ்டியோடு வருகிற போதெல்லாம் ஆளவந்தாரை நமஸ்கரித்து பழக்கப்பட்டவர். நான் வருகிற போது அவர் மனதில் ஆளவந்தார் கோஷ்டியோடு எழுந்தருளுகிற எண்ணம் வர அந்த எண்ணத்தை நமஸ்கரித்தாரே ஒழிய என்னை நமஸ்கரிக்கவில்லை. ஆளவந்தார் கோஷ்டியோடு வருகிற எண்ணத்தை அவர் நமஸ்கரிக்கிறார். அப்ப நான் பூந்து, நான் உங்களோட வயசுல சின்னவன் என்னை கும்பிடாதேன்னு சொல்லி அந்த உத்தமமான எண்ணத்தை நான் கெடுக்கப்படாது, அதனால நான் அதை கண்டுக்க அப்படியே வந்துட்டேன். இப்ப யோசிச்சு பாருங்க, தன்னை இவர் வணங்கினாரா வணங்கவில்லையா என்று கவலைப்படாதவன் எவனோ அவன் தான் உத்தமமான ஞான நிலையிலே இருக்கிறார். நீ என்ன கும்பிட்டியா கும்பிடலையா, என்ன விழுந்து கும்பிட்டியா, 10 ரூபா கும்பிட்டியா, 15 ரூபா கும்பிட்டியா. ரமணர்கிட்ட போய் ஒருத்தர் 108 நமஸ்காரம் பண்றேன்னு விழுந்து கும்பிடுறார். அப்ப ரமணர் கேட்டார், இந்த சர்க்கஸ் வேலையை நிறுத்து, இந்த சர்க்கஸ் இங்க பண்ணலேன்னு யார் அழுதா? இந்த சர்க்கஸ் இங்க பண்ணலேன்னு யார் அழுதா? என்ன அர்த்தம்? நான் 108 நமஸ்காரம் பண்ண, எத்தனை நமஸ்காரம் பண்ண? அவர் அட்டென்ஷன் நம்ம டைவர்ட் பண்ண முடியுமா? நாம ஈர்க்க முடியுமா? மன்னிக்கணும், அவன் கும்பிடவில்லை, தன் அகங்காரத்தை கும்பிடு மூலமாக வெளிப்படுத்துகிறார். கும்பிடுதல் அகங்காரத்தை விடுவதுதான். ஆனால் கும்பிடுவதிலேயே அகங்காரத்தை காட்டுகிற சாமர்த்தியம் நம்மவர்களுக்கு அதிகம். அவன் 108 தடவை கும்பிடுறேங்கிறதுல ஒரு அகங்காரம் இருக்கு. என்ன 108 தடவை கும்பிடுறேன், அந்த 108ங்கிறது ஒரு பெரிய ஒரு அகங்காரம் அப்படி தொனிக்கிறது. ரமணர் கேட்டார், இந்த சர்க்கஸிங் என்னத்துக்கு? ஒரு தடவை கும்பிட்டாலும் ஒண்ணுதான், 108 தடவை கும்பிட்டாலும் ஒண்ணுதான். மனசுல அந்த பாவம் தான் முக்கியம். பகவான் ராமகிருஷ்ணரிடத்துல ஒரு படத்தை காட்டுகிறார்கள். அது ராமகிருஷ்ணருடைய படம். ராமகிருஷ்ணருடைய படத்தை காட்டின உடனே ராமகிருஷ்ணர் என்ன பண்ணார்? விழுந்து நமஸ்காரம் பண்ணார். அப்போ எல்லாரும் கேட்டாங்க, என்ன நீங்க உங்க படத்தையே கும்பிடுறீங்க? அந்த படத்தை பார், அந்த படத்துல நான் எங்கடா இருக்கேன்? அந்த படத்தை பார்.
நிர்விகல்ப சமாதி அப்படின்னு பரமாத்மாவோடு ஐக்கியமாகி இருந்த அந்த எக்ஸ்டசி, பரவச நிலைன்னு பேர், பரவச நிலை. அந்த எக்ஸ்டசில நிற்கிறார் ராமகிருஷ்ணர். அந்த படத்தை காண்பித்தார்கள். நான் அங்கு இருக்கிற ராமகிருஷ்ணன் என்கிற உடம்பை வணங்கவில்லை, அதில் இருக்கிற பரமாத்மா என்கிற பரவச நிலையை நமஸ்கரித்தேன். அந்த படத்துல ஒரு பாவம் இருக்கு இல்லையா, ஒரு அனுபவம் இருக்கு இல்லையா, என்ன அந்த எக்ஸ்டசி, அதைத்தான் நான் நமஸ்காரம் பண்ணினே ஒழிய ராமகிருஷ்ணன் என்கிற தனி மனிதனை அல்ல. இப்போ ஒரு உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும். நாம் சந்திக்கிற மனித தெய்வங்களாக இருக்கிற குருமார்கள் ஒரு நபர்கள் அல்ல, ஒரு நிலை. அவர்கள் ஒரு நபர்கள் அல்ல, ஒரு நிலை. அந்த நிலையை எட்டியவர்கள், அந்த நிலை எட்டிய சந்தர்ப்பத்தில் யாரை வேண்டுமானாலும் கரை தேற்றி விட்டு விடுவார்கள். அது வந்து ஒரு ஸ்டேஜ், அது ஒரு நிலை. அந்த நிலையில் அவர்கள் இருக்கிற போது எப்படி காந்தம் இரும்பை காந்தமாக்குகிறதோ அப்படி அந்த நிலையில் அவர்கள் இருக்கிற போது பரமாத்மாவோடு கூடிய பரவச நிலையில் இருப்பதால் அவர்களை சென்றடைகிற எல்லோருமே அந்த பரவச நிலையை பெற்று விடுகிறார்.